மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று அவர்களை வாழ்த்து பாடத்தான் எனக்கு தெரியும், வசை பாட தெரியாது. இவருடைய தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்றாலும், அவர் வழியிலே வந்த தனையன் ஸ்டாலின் அவர்கள் என்றாலும், இப்பொழுது அந்த குடும்பத்திலே புதிய சூரியனாக வெளிவந்து கொண்டிருக்கிற உதயநிதி அருமை சகோதரர் என்றாலும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை மிக ஆழமாக தெரிந்து புரிந்து அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக முன்னும் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறார். ஸ்டாலினை போல ஒரு முதல்வர் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் அப்படித்தான் வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் செல்லுகிற பாதை வெல்லுகிற பாதை என்று சொல்லுகிற பயணம்தான், பாதைதான் எங்களது பாதை. தங்க தமிழகத்து பொங்கு புகழ் பெற்று வரும் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து இங்கே சிறப்பிப்பது, இடையிலே அவர்களை அழைக்கிற போது பல சிரமங்களை எல்லாம் சொல்லி கூட காட்டினார்கள். எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் இந்த சமுதாயம் திராவிட மாடல் ஆட்சிக்கு எப்படியெல்லாம் உறுதுணையாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டிய தான் இந்த மாநாட்டையே நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த மாநாட்டை கூட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று அவர்களை எப்பொழுதுமே வாழ்த்து பாடக்கூடியவன் தான் நான். வாழ்த்து பாடத்தான் எனக்கு தெரியும், வசை பாட தெரியாது. ஏன் வசை பாட தெரியாது என்று சொன்னால், இவருடைய தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்றாலும், அவர் வழியிலே வந்த தனையன் ஸ்டாலின் அவர்கள் என்றாலும், இப்பொழுது அந்த குடும்பத்தில் புதிய சூரியனாக வெளிவந்து கொண்டிருக்கிற உதயநிதி அருமை சகோதரர் என்றாலும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை மிக ஆழமாக தெரிந்து புரிந்து அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக முன்னும் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார். அடிக்கடி நாங்கள் சொல்வது உண்டு, இங்கே அற்புதமான 16 தீர்மானங்களை எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லி இருக்கிறீர்கள். இதில் சொல்லாத தீர்மானம், காயிதே மில்லத் அவர்களுக்கு 100 நூலகம் அவர் பிறந்த இடத்திலே நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் காயிதே மில்லத்தை பேரை சிறப்பாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்காக 100 நூலகத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீர்கள் என்றால், நாங்கள் கேட்காதையே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அது மாதிரி சென்னையிலே விமான நிலையத்துக்கு அருகிலே ஏறத்தாழ 60 கோடிக்கு மேல் செலவு செய்து புனித ஹஜ்ஜு பயணிகள் செல்லக்கூடிய ஹஜ்ஜு ஹவுஸை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். பல நேரங்களிலே உங்களிடத்தில் கேட்டது உண்டு, இது இயலுமா என்று நினைத்து கொண்டு தயங்கி கேட்டது உண்டு. முஸ்லிம் சமுதாயம் தயங்கி கேட்டாலும் சரி, அது மனசில் வைத்து கொண்டு வெளியே சொல்லாமல் கேட்டாலும் சரி, அத்தனையும் முஸ்லிம் சமுதாயம் கேட்பதையும் கேட்க நினைப்பதையும், இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், கேட்ப நினைப்பதை விட கேட்பதற்கு கற்பனை செய்வதையும் நடைமுறைப்படுத்திக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் தான் நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய பாரம்பரியமான வாழ்க்கை முறை. இந்த திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு காலம் நீடித்து தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல்
நமது நபிகள் நாயகம் அவர்களுடைய 38வது வாரிசாக வந்து இங்கே ஆசுரை வழங்கி அமர்ந்திருக்கிற சாதிக்களி சியாப்தங்கள் பேசும்போது சொன்னார்கள் அல்லவா, ஸ்டாலினை போல ஒரு முதல்வர் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் அப்படித்தான் வேண்டும் என்று சொன்னார். வெளி மாநிலங்களுக்கு செல்லுகிற நேரத்தில் பல பேர் வேடிக்கையாக கூட சொல்வார்கள், உங்களுக்கு மாதிரி ஒரு முதல்வர் எங்களுக்கு இன்னும் வாய்க்கவில்லையே என்று சொல்லுவதை நாங்கள் பேச்சிலே சொல்லுவதை காட்டியிருக்கிறோம். பிஜேபி ஆளக்கூடிய இடத்தில் கூட சொல்லுகிறார்கள், உங்கள் மாநிலத்தில் உள்ள ஸ்டாலின் மாதிரி ஒரு முதல்வர் எங்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் அடிக்கடி சிந்திக்கிறோம் என்று வெளி மாநிலங்களுக்கு நாங்கள் போகும்போது எங்கள் காது குளிர கேட்கக்கூடிய வாசகங்கள். அதனால்தான் இதோ இவரை வைத்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. உள்ளத்தில் உள்ளதை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறோம். இதயத்தை திறந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவது, தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்துடைய உள் உணர்வு, அவர்கள் எண்ணுவது, அவர்கள் நினைப்பது, இன்னும் ஒருபடி சொன்னால் அவர்கள் கற்பனை செய்வது, இன்னும் ஒருபடி மேலே போனால் அவர்கள் காணக்கூடிய கனவுகள் என்றாலும் கூட அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி சமுதாயத்துக்கு தேவை என்று உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே தான் நாங்கள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே வசைப்பாடி நாங்கள் பழகியது இல்லை, வாழ்த்து பாடியே பழகி வந்திருக்கிறோம். அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில் சமுதாய பிரமுகர்கள் சமுதாயத்துக்காக வேண்டி நிறைய கொடுத்திருக்கிறார். ஒரு பள்ளிவாசலும் ஒரு பள்ளிவாசல் ஜமாத்துல் உலமா தலைவர் ஆசியார் இங்கே வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு மதரசாவிலும் ஜமாத்துல் உலமாவுடைய பேரை, அவருடைய பெருமையை, அவர்களுக்கு உள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அற்புதமான சமுதாய பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார். இவர்களுடைய ஒத்துழைப்பு தான் சமுதாயத்திலே நிறைய காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நீங்கள் செல்லுகிற பாதை எங்களை பொறுத்தவரையில் எப்பொழுதும் வெல்லுகிற பாதை தான். நீங்கள் செல்லுகிற பாதை வெல்லுகிற பாதை என்று சொல்லுகிற பயணம்தான், பாதைதான் எங்களது பாதை. நீங்கள் செல்லுகிற பாதை வெல்லுகிற பாதை, நீங்கள் வெல்லுகிற பாதை தான் நாங்கள் வரலாற்றில் சொல்லுகிற பாதை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு, எல்லாமல்ல இறைவனுடைய பேரொருளை கொண்டு வருங்காலத்திலும் திராவிட மாடல் நல்லாட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே மீண்டும் மீண்டும் அல்ல, தொடர்ந்து கியாமத்து வரை நீடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய எங்களுக்கு அந்த உணவு வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எத்தனை பேர் என்னென்ன செய்தாலும், என்னென்ன விகடங்கள் புரிந்தாலும், என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தாலும், என்னென்ன இடைஞ்சல்கள் செய்ய முனைந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாக்கிவிட்டு உங்களுடைய ஆட்சியுடைய மேன்மையை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 8000 மகல்லா ஜமாத்துக்களிலே ஒவ்வொரு ஜமாத்திலும் 11 இளைஞர்களை கொண்டு 1,00,000 இளைஞர்களுடைய பட்டாளத்தை நாங்கள் திரட்டப் போகிறோம். இந்த 1,00,000 பேரும் தமிழ்நாட்டில் உள்ள 8000க்கும் மேற்பட்ட மகல்லா ஜமாத்துக்களிலே நீங்கள் செய்த நல்ல காரியங்களை மக்களுக்கு சொல்வதோடு, சமுதாய மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் வீடு வீடாக சென்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் விரைவில்
இந்த ரமலான் மாதத்தில் 1,00,000 மேற்பட்ட வாலிபர்களை, இளைஞர்களை, சமுதாய சேவகர்களை, சமுதாய பாதுகாவலர்களை நாங்கள் வெளிப்படுத்தி அது காலத்திற்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு பேர் துணையாக இருக்க போகிறார்கள் என்பதையும் இங்கே தெரிவித்து கொண்டு இந்த அற்புதமான ஆட்சியை தொடர்ந்து நீடித்து நிலைக்க வேண்டும் என்று எல்லாமுள்ள இறைவனிடத்திலே பிரார்த்திப்பதோடு இந்த நல்லாட்சி தொடர்வதற்கு எல்லா வகையிலும் முஸ்லீம் லீக் மட்டுமல்ல, நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் மட்டுமல்ல, மஹல்லா ஜமாத்துகளில் உள்ள அனைத்து நிர்வாக பெருமக்களும், உலமா பெருமக்களும், சமுதாய மேன்மக்களும், சமுதாய புரவலர்களும் உங்கள் நல்லாட்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் துணையாக அல்ல, உங்களுக்கு இந்த நல்லாட்சி நீடிக்க நிலைத்திருக்க எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்பு அல்ல, எத்தனை தியாகங்களை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து நீங்கள் வாழ்க, திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து வெல்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே திராவிட ஆட்சி இந்தியா அரசியலிலே எப்பொழுதும் போல் கலைஞர் அவர்கள் சொன்னது போல், அவர்கள் எல்லா காலத்தையும் சொல்வது போல நாம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்போம். அப்படி வழிகாட்டக்கூடிய நல்லாட்சியை இந்தியா முழுவதுக்கும் செய்யக்கூடிய, வழிகாட்டக்கூடிய திராவிடர் ஆட்சிக்கு எல்லா வகையிலும் எங்களுடைய தியாகங்களையும் செய்து அதற்காக எல்லா விதமான பாடுகளையும் படுவோம் என்பதை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை என கொடுத்த சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, நீங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மிக அன்போடு எல்லாம் என்னிடத்தில் வேண்டி, எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து, எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து, எல்லாம் வல்ல இறைவனே இந்த நல்லாட்சி தொடர நாம் இந்த இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம், இதனை சொல்லுவோம், வெல்லுவோம், வருங்கால வாழ்க்கை புதிய சரித்திரத்தை படைப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.